சூப்பரான ஸ்வீட் ரவை வச்சு ஒரு கச்சாயம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு 3/4 கப் ரவையை நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை விஸ்கு வச்சோ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் ரவை, 3/4 கப் சர்க்கரை, 3/4 கப் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக ரவை 1 மணி நேரமாச்சும் ஊறணும். அப்போ தான் நல்லா கச்சாயம் சாஃப்டாக வரும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடுங்க. கண்டிப்பாக அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே மட்டும் சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட். வர தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க.